ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டு சைட்லேருந்து எப்படியும் ஒரு 10 பேராச்சு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் வானத்தியோட வீட்லேயும் அதே மாதிரி சேரன் கார்த்திகாவுடைய வீட்லேயும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ கார்த்திகா வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சேரன் 2-3 நாளாக கவனிச்சுட்டு தான் இருக்காரு. யாருமே எந்த உண்மையும் சொல்லவே மாட்டேன்றாங்க. கேட்டாலையும் கார்த்திகா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா கார்த்திகா தான் டல்லாக இருக்கணும், ஆனால் அத்தை ஏன் இப்படி இருக்கணும்? அத்தைக்கா உடம்பு சரியில்லை, கார்த்திகாவுக்கு தானே, அத்தையோட முகமே சரியில்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ எதுவாக இருந்தாலும் அது அவங்க குடும்ப விஷயம். ஸோ கார்த்திகா எதுக்காக வேணாலும் இங்கே வந்திருக்கலாம். அவங்களோட பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, அதையும் மீறி ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கேட்கவும் கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் சேரன் மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக எதுவுமே கேட்கறது கிடையாது. வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் வந்து வானத்தோட வீட்டில் தெரிஞ்சவங்க எல்லாரும் இடத்துலையும் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன அப்படின்னும் போது நான் அனுஷ்கிட்ட அதுக்கப்புறம் கார்த்திகா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் கார்த்திகா வீட்டிலன்னு சொல்கிறீ, அத்தை வீட்டிலன்னு சொல்லுனேன். கார்த்திகாவுக்கு தனியாக இல்லை சொல்லணும். கார்த்திகாவுக்கு கால் பண்ணி வேணா நீங்கள் சொல்லுங்கள் வரகட்டும் அப்படின்றாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. கார்த்திகா இங்கே தான் இருக்குது, ஊரில் தான் இருக்குது. நான் 2-3 நாளாக கார்த்திகாவை இங்கே தான் பார்த்தேன். இப்போ கூட கார்த்திகா வீட்டில் தான் இருக்குன்னு சேரன்னு சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்க? கார்த்திகா இங்கே இருக்காங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆமாப்பா நிலா, கார்த்திகா இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. என்னாச்சு? அவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்திருக்காங்களா? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்றாங்க. நீங்கள் அவங்களையும் இன்வைட் பண்ணிட்டீங்களா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்றாங்க. இல்லைப்பா, கார்த்திகா மட்டும்தான் தனியாக வந்திருக்கு, அவர் வரல போல இருக்குது. கார்த்திகாவுக்கும் அத்தைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். மாமா அது மட்டும் இல்லாமல் வெளியில் எங்கேயோ வேலையாக போயிருக்கிறாராம். மாமாக்கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அவங்க வீட்டில் எப்படியோ ஒரு 4-5 பேர், இங்கே வானத்தியோட வீட்டில் ஒரு 4-5 பேர், எப்படியோ ஒரு 10 பேராச்சும் ரெடி பண்ணலாம்ல. அப்புறம் நான் என் ஓனர்கிட்டலாம் சொல்லியாச்சு. அப்புறம் பாண்டி, நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டியா பல்லவா அப்படின்னுவோம். அண்ணா, உன் ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ தூரம் வர அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிண்ணே? அதெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னுவோம். சரி அவ்வளோதான், வேறு யார் அப்படின்னுவோம். நிலா, உன் ஃப்ரெண்டை விட்டுட்டோமே அப்படின்றாங்க. யாரை சொல்கிறீங்க சோழன் அப்படின்னுவோம். என்ன நிலா, திவ்யா தான் அப்படின்னுவோம். ஓ சாரி சோழன், நீங்கள் சொல்லலைன்னா நான் மறந்தே போயிருப்பேன். நான் இப்போவே கால் பண்ணி திவ்யாவுக்கு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் கூப்பிட முடியலன்னு சொல்லி நிலா கால் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும், நான் வந்து தப்பாக நினச்சிக்காத, நீ நாளைக்கு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். இதை போய் நீ சொல்லணுமா நிலா? நீ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா ஒரு வாரத்தில் நான் வரப்போகிறேன், இதில் நீ என்னை நேரில் வந்து இன்வைட் பண்ணணுமா? கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி, அப்புறம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடு, கண்டிப்பாக வந்தே ஆகணும் என்ன அப்படின்றவும். சரி, நான் அவங்களுக்கும் சொல்லி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு திவ்யாவும் சரின்னு ஓகே சொல்லிடுறாங்க. சோழன், அவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஓகே நிலா, எப்படியும் ஒரு 10 பேர் வருவாங்க இல்லைண்ணே, அப்படியே நான் ஓனர்கிட்டயே வண்டியும் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேனே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற சோழா அப்படின்னு. ஆமாண்ணே, இப்போ என்ன எல்லாரும் தனித்தனியாக செலவு பண்ணி வருவாங்க, எல்லாருக்கும் சின்னதாக ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும் இல்லைடா அப்படின்றாங்க. அது என்ன பெரிய விஷயம், என்ன ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து வண்டியில் நாளைக்கு காலையில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் அவங்க போகும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு தான் போக போகிறாங்க, அதனால தான். ஸோ வந்து எல்லாருக்கிட்டையும் முன்கிட்டே சொல்லவும் செஞ்சிடுறாங்க. இப்போது அடுத்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றாங்க. எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எல்லாக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எல்லாரும் மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நடேசன் வராரு. அங்கிள் எங்கே போயிட்டு வரீங்க நிலாக்கிக்கும்? நான் தான் சொன்னேன்மா சவாரிக்கு போயிருக்கேன்னு. ஆமாம், நீங்கள் துணி எடுக்க போகிறீங்களே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னுவோம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அங்கிள், நீங்கள் அதுதான் குறை அப்படின்னுவோம். நிலா, அவர் இல்லாதது தான் நல்ல சந்தோஷம்னு சொல்லு அப்படின்னுவோம். சோழன், அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. ஆமாம், இவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்கோம். அங்கிள், நாளைக்கெல்லாம் எந்த சவாரியும் இல்லை, நாளைக்கு காலையில் நம்ம ஊருக்கு கிளம்புறோம், ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. என்னது நாளைக்கு ஆகும் அப்படின்றாங்க. நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு பின்ன நாளைக்கு காலையில் போனால் தான் அங்கிள் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி அப்படின்றாங்க. அப்புறம் அங்கிள், அங்கே வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன் பாருங்கள், முக்கியமாக குடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேம்மா, நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டல அப்படின்றாங்க. சரி அப்பா, நானும் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க, அங்கே வந்து பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, வழக்கம் போல் இந்த சிகரெட்லாம் கூட அங்கே போய் நீங்கள் பிடிக்காமல் இருங்கப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஈவினிங் நைட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடியாக பேக் பண்ணி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் இவங்க சைட்லும். அங்கே கார்த்திகா, அதுக்கப்புறம்
வானதி வீட்டில் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கார்த்திகா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க வரமாட்டேன்னு பிடிவாதமே இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியை சமாதானப்படுத்தி அவங்களையும் கூப்பிட்டுட்டு வராங்க. கார்லேயும் வந்து ஏறுறாங்க. எல்லாருமே வந்து வேனில் ஏறும்போது பார்த்துட்டு தான் இருக்காங்க நிலா, சோழன், மற்றவங்க எல்லாருமே. கார்த்திகாவோட முகம் டல்லாக இருக்கிறதையும் இந்த சமயத்தில் கூட நிலா கூட நோட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு. வந்தால் உடலுடன் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அதோட அமைதியாக ஆயிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. கார்த்திகோடைய அம்மா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதுனால இன்றைக்கி நம்ம பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா. பேசாமல் அந்த சேரன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட கார்த்திகா நல்லா இருந்திருப்பா போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கவும் செய்கிறாங்க. ஸோ இப்போது இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஜாலியாக எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபன்னாக பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு தண்ணின்னு யாரோ கேட்குறாங்க. தண்ணி எடுத்து கொடுக்கும்போது தான் தண்ணின்னு பின்னாடி தான் ஞாபகம் வருது. இவருக்கு தெளிவாக எல்லோரும் சொல்லிவிடுங்க, அங்கே வந்து தண்ணி கிண்ணி அடிக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவர் திரும்பவும் பேசவும் இது அவருக்கு கோவத்தை ஒன்று பண்ணுது. என்னடா ஆளுக்கு மாற்றி மாற்றி இதே சொல்லிட்டு இருக்கீங்க, ஏறினத்துலேருந்து இதான் சொல்கிறீங்க, நான் என்ன சின்ன குழந்தையா, நான் தான் ஒரு தடவை சரின்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் பேசாமல் நிறுத்துங்கடா, நான் ஃபங்க்ஷனுக்கு வரல, ஒன்றும் வரல, நான் இங்கேயே நிம்மதியாக இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போய் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கடான்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, அவன் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான் அப்படின்னு. என்ன தெரியாமல் சொல்லலாம், தெரிஞ்சதை சொல்கிறான் அப்படின்னு எல்லாருமே வந்து இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அங்கிள் விடுங்க அங்கிள், சோழன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிட்டுருக்காங்க. ஆனால் நான் வேன் ஏறும்போது தான் கார்த்திகாவை கவனித்தேன், ஏன் அவங்க ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க அப்படின்றாங்க. தெரியலப்பா, நானும் கார்த்திகாவை 2-3 இடத்துல பார்த்தேன். அப்போ கூட கார்த்திகா இப்படி தான் இருந்துச்சு. வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போனும்போது கூட அத்தையும் சரி கார்த்திகாவும் சரி இப்படி தான் இருந்தாங்க. ஆக்சுவலி நான் அவங்க வருவாங்களான்னே நினச்சேன்ப்பா, ஆனால் பரவாயில்ல வந்துட்டாங்க, ஆனாவும் டல்லாக தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அண்ணன் ஒருவேளை கார்த்திகா வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமான்னு, அதனால தான் கார்த்திகா இங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. நானும் அதுதான் யோசிக்கிறேன் பாண்டி, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் போல இருக்குது. அவங்களோட முகமும் சரியில்லை. அண்ணன் சொல்லிச்சு கார்த்திகாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு. அப்படி உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா கார்த்திகா தான் டல்லாக இருக்கணும். அத்தை ஏன் டல்லாக இருக்கிறாங்க, கார்த்திகாவை அவங்க தான் பார்த்துக்கணும். கார்த்திகாவுக்கு மேலெல்லாம் அவங்க அத்தை டல்லாக இருக்காங்க அப்படின்னும். ஆமாம் பாட்டிலா, நானும் கூட இதை யோசித்தேன். அது மட்டும் இல்லாமல் அத்தை அங்கே நான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண போகும்போது ஒரு மாதிரியாகவே பேசுனாங்க, அவங்களாச்சும் நல்லா இருக்கட்டுமே அப்படின்றாங்க. அடுத்து வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் அத்தை அப்படின்றபோது, என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னு எதோ பேசுகிறாங்கப்பா, எனக்கு ஒன்றும் புரியல அவங்க அத்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்னுமோ. ஆனால் கண்டிப்பாக இப்போ கார்த்திகா வீட்டில் ஏதோ பிரச்சனை தான், அவர் வந்துட்டாராண்ணே அப்படின்னுமோ. யாரப்பா கேட்குறா, கார்த்திகாவோட ஹஸ்பண்டா அப்படின்றாங்க. ஆமாண்ணே அப்படின்னுமோ. இல்லைப்பா இதை பற்றி கூட நான் கார்த்திகா கிட்ட கேட்டேன், அவர் வரல, இன்னும் துபாயில் தான் இருக்காங்கன்னு கார்த்திகா சொல்லிச்சு, அதையும் யோசிச்சு தான்ப்பா பதில் சொல்லிச்சு அப்படின்றாங்க. அப்போது அவங்க யோசிச்சு பதில் சொல்லணும்னு உண்மையை சொல்லணுண்ணே, உங்களை சமாளிக்கணுன்றதுக்காக ஏதோ கார்த்திகா சொல்லியிருக்கா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. கரெக்ட் சோழன், அப்போது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு. இப்போ நாம் என்ன பண்ண முடியும்ல, அவங்க பிரச்சனை என்னத்தை பேசி நம்ம சரி பண்ணவா முடியும். அன்றைக்கே அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிச்சு, அவ்வளோ தூரம் சொல்லியும் அண்ணன் வேறு விட்டு கொடுத்துடுச்சு, கார்த்திகா வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வருத்தப்படுறதுனால என்ன ஆக போகுது, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சோழன் பேசிகிட்டே போகிறோம். சோழன் நடந்த பிரச்சனையெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு, தேவையில்லாமல் எதையும் பேசாமல் அமைதியாக வண்டியை ஓட்டுங்க அப்படின்னுமோ. சரி நிலா அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு ஃபங்க்ஷன்னு வீட்டுக்கும் இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கப்புறமா எல்லாருமே வரவே இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருக்குமே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தங்கிக்கிட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ வானதியோட வீட்டிலேருந்து அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் கார்த்திகா அவங்க எல்லாருமே கூட அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வந்தவங்க எல்லாரையும் பரவாயில்ல, அவங்க நல்லா தான் கவனிக்கிறாங்க, யாரையும் கொத்தவங்க இல்லாமல். ஸோ சோழன் வீட்டு ஆளுங்க மேலே தான் அவங்களுக்கு கோவமே தவிர வந்திருக்கிறவங்க மேலே யாரையும் கிடையாது. இவங்க சொந்தக்காரங்க இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் காஃபி ஜூஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் நிலா வீட்டில் இவங்க எல்லாரும் வந்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்த உடனே வீட்டில் இருக்க போர் அடிக்குதுமா, ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க, பேசாமல் நம்ம ஊர் திருவண்ணாமலையை அவங்களுக்கு சுற்றி காட்டுறான், நான் போயிட்டு வரேம்மா நிலா சொன்னவும். இப்போ தானே நிலா வந்த, சென்னையில் இருக்கும்போது அவங்க எல்லாரும் கூடயும் தானே இருக்க, இங்கே வந்ததுக்கப்புறம் கூட இங்கே கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா, உடனே அவங்க கூட போகிறேன்னு ஓடுறே, இது நல்லாவா இருக்குது, வேணும்னா மாப்பிள்ளையோ அவங்க வீட்டு அழகை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் சுற்றி காட்ட சொல்லு, நீ இங்கே இருநிலா எங்கள் கூடவே அப்படின்றாங்க. அப்போது இவங்க வீட்டில் சோழன் மற்றவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லும்போது நிலாவும் யோசிக்கிறாங்க. இல்லைம்மா நானும் அவங்க கூட போயிட்டு வரேன், நானும் ரொம்ப நாள் ஆச்சுல திருவண்ணாமலைக்கு வந்து நானும் சுற்றி பார்த்துட்டு வரேன், எந்தெந்த இடம் எங்கெங்கே நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்,
தெரியும்லம்மா, அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிறேன், வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு 10 செகண்ட் கூட நிற்காம அடுத்த நிமிஷமே வராங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வெளியில் போகலாமான்னு கூப்பிடுறாங்க. அப்போது கார்த்திகா கூப்பிடும்போது அவங்க வீட்டில் அது மட்டும் இல்லாமல் வானதியோட வீட்டில் எல்லாருமே வராங்க. வானதி முக்கியமாக சுற்றி பார்க்கணுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. எல்லாருமே போகணும்னு நினைக்கும் போது இங்கே கார்த்திகாவோ அவங்களுடைய அம்மாவை மட்டும் வரல அப்படின்றாங்க. ஏன்பா, ஏன் அத்தை வாங்க போயிட்டு வரல அப்படின்னு. இல்லை சேரா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குறோம், எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, நான் இங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க. கார்த்திகா, நீ வேணா போகிறதுனா போ அப்படின்றாங்க. உன்னை விட்டுட்டு நான் எப்படிம்மா அப்படின்றாங்க. எல்லாருமே வாங்களே அப்படின்னு கூப்பிடவும் இல்லை முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ நீயாச்சும் வா கார்த்திகா அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா சரிம்மா நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு கார்த்திகா மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பெரிய வண்டியிலே வந்து எல்லாருமே ஜாலியாக வந்து ஊர் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்போ தாஸ்க்கு அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. பார்த்தீங்களாப்பா, இவ்வளோ இங்கே வந்து கூட இங்கே நிற்காம அவங்க ஆளுங்களுடைய ஊர் சுற்றிட்டே இருக்கா, இவளோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட சரியில்லை, எல்லாமே மாறி போச்சு, லோக்கலாக இறங்கிட்டா, எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில் போகிறாங்க. நடேசன் வெளியில் போகும்போது ஏமா வெளியில் தானே இருக்கோ, ஒரு சிகரெட்டாச்சும் பிடிச்சிக்கிறேனே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அங்கிள் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. சரி ஒன்று தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்ல உடனே அப்பா சந்தோஷம்னு அலோவ் பண்ணுறாங்க. திருவண்ணாமலையில் கூட பீச்செலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கோயில் தான் இருக்குது, எல்லாருமே நிறைய கோயிலாக தான் போயிட்டு வராங்க. முக்கியமாக இது வந்து நம்ம கார்த்திகாவுக்கு தான் சூட் ஆகுது. நிறைய கோயிலில் அவங்க தான் நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க, சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டன்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னாலும் ஒரு மாதிரி சங்கட்டமாகவே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நிலா அப்படி விடுறது கிடையாது. நிலா டேரெக்டாக கார்த்திகா கிட்டே போகிறாங்க. என்னாச்சு, நாங்களும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கோம், நீங்கள் ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க, உங்கள் முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நீங்கள் பொட்டும் வைக்க மாட்டேன்றீங்க, குங்குமமும் வைக்க மாட்டேன்றீங்க, முகமுமே ஒரு கலையாக இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்தாங்க இந்த விபூதி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே இல்லை நீங்கள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன சொல்லவும், எனக்கு விபூதியே போதுமே, எதுக்கு குங்குமம் அப்படின்னு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நிலா மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதுக்கப்புறமா அவங்க பொட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா என்கிட்ட உங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா சொல்லலாம்ல அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் வா நிலா தனியாக அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிலாவை கட்டி பிடிச்சி ஹோன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது நிலாவுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சு கார்த்திகா, என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலி சேரன் தூரத்துலேருந்து இது கவனிச்சுட்டு தான் இருக்காரு. கார்த்திகா அழுகுறாங்க அப்படின்றத, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நம்ம நிலா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அவங்க அழுகும்போது என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என் வாழ்க்கையே போச்சு நிலா, நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், சேரன் மாமாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, வேறு யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்ல கேட்காம அவங்களோட பிடிவாதத்துக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே நாசமாக போச்சு அப்படின்னும். என்னாச்சு கார்த்திகா, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, அவர் ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டாரா, சண்டைன்றது எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக வர ஒரு விஷயம் தானே, ஏன் இப்படி அதுக்காக இப்படி இருக்கீங்க, சரியாக போயிடும் அப்படின்றாங்க. சாதாரண சண்டையாக இருந்தால் பேசி தீர்த்துருக்கலாமே, பேசி தீர்க்க முடியாத சண்டையாச்சே அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னவும், இல்லை அதை நான் சொல்ல விரும்பலை, விட்டுருங்க அப்படின்னு. உடனே சரி கார்த்திகா எல்லாம் சரியாக போயிடும், சரி கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. சரின்னா அவங்க அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. மனசில் இருக்கிற கவலையை யார்கிட்டயாச்சும் சொன்னால் தானே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அப்படி தான் அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு சரியாக போயிடுது, அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க போகலாம் அப்படின்னு நிறைய கோயிலாக போயிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் தான் சேரன் நிலாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னப்பா நிலா, எதுக்காக கார்த்திகா உங்ககிட்ட அப்படி அழுதாங்க, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா பிரச்சனை தான் போல் இருக்குண்ணே, என்னன்னு தெரியல, சண்டை தான் போல் இருக்குது, ஆனால் தீர்க்க முடியாத சண்டைன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க, டீட்டெயிலாக என்ன விவரம்னு தெரியலண்ணே அப்படின்னவும், ஏன்ப்பா கார்த்திகாவுக்கு போய் இப்படி ஆகணும் அப்படின்னு நாம் என்னென்ன பண்ண முடியும், விடுங்கண்ணே சரியாக போயிடும் அப்படின்றாங்க. அவங்க இந்த விஷயத்தை பற்றி பேசினா ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க, அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி யாரும் கேட்க வேணாண்ணா அப்படின்னு. உடனே சரிப்பா அப்படின்னு விட்டுடுறாங்க. கார்த்திகா பிரச்சனை அவங்க வீட்டில் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து சேரன் முகமே சரியில்லை. அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு கார்த்திகாவை நினச்சி. என்னதான் இருந்தாலும் சந்தாவை இப்போ அவர் லவ் பண்ணாரோ, இதுக்கு முன்னாடி கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சவர் அவர். கார்த்திகா மேலே உயிராக இருந்தார், கார்த்திகாவோட நினப்பாகவே இருந்தார். அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே இவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது.
எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் நிலா லெகங்கா போட்டுட்டு வந்து ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு வந்து நிற்கவும் சோழன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி சோழன் கோட் சூட்டெல்லாம் போட்டு வந்துருக்குறாங்க. நிலா கூட சோழனுக்கு நல்லா இருக்குன்றாங்க. என்ன வீடு நிலா, நீ தேவதை மாதிரி இருக்கு தெரியுமா, செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு செல்ஃபியாக எடுத்துக்கிறாரு சோழன் வந்து. அதான் ஃபோட்டோகிராஃபர்லாம் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே சோழன். அப்புறம் என்ன அப்படின்னுவோம், நிலா அது ஃபோட்டோவில் மட்டும்தான் ஃப்ரேமில் மட்டும்தான் தெரியும், ஆனால் நான் ஃபோனில் எடுத்தால் நம்ம இன்னமும் பார்க்கலாம்ல, அந்த ஆல்பத்தை யார் எடுத்து பார்த்துட்டு இருக்குது, அது எப்பயாச்சும் ஞாபகமாக இருக்கட்டும், வேணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதை காட்டலான்னு சோழன் சொல்லும்போது நிலாவுக்கு ஒரே வெக்கமாக வருது. அமைதியாக இருங்க சோழன் அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரிசப்ஷன் அதாவது ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுது. ஃபங்க்ஷனில் வந்து இவங்க வீட்டு ஆளுங்களை எல்லாருமே ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி அவங்க நிறைய நடந்துக்கிறாங்க. இதெல்லாத்தையும் நிலா நோட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி தனியாக பேசுகிறாங்க. எப்படி பண்ணுறீங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறீங்களாப்பா, இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனே வேண்டான்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக இன்சல்ட் பண்ணுற மாதிரி எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற எல்லாரையுமே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கவும், நிலா இப்போ என்னம்மா தப்பாக பேசிட்டோம், அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, நம்ம ரிச்சே வேறம்மா, நம்ம ஆளுங்க எல்லாரும் பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்களுக்கு நடுவில் இவங்க ஒரு மாதிரியாக இருந்தாங்க, அதை சும்மா எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னு, வேறு எதுவும் இல்லைப்பா, அவங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்னம்மா அப்படின்னமோ, அப்பா இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனே முழுக்க உங்களுடைய கௌரவத்துக்காக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்காக எங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு நாங்கள் இங்கே நிற்கணுன்ற அவசியம் கிடையாது, தேவையில்லாமல் எங்கள் வீட்டு ஆளுங்களை இன்சல்ட் பண்ணுற வேலை வேண்டான்னு நிலா அவங்க எல்லாருக்கிட்டே எதிர்த்து பேசவும், என்னங்க அவங்களுக்காக நிலா நம்மக்கிட்டே எதிர்த்து பேசுகிறான்னு அவங்க அம்மாவுக்கும் சரி தாஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அடுத்து இது எதையும் பெருசாக கண்டுக்காமல் சரிம்மா இனி அந்த மாதிரி பண்ண மாட்டோன்னு கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வந்திருக்கிற எல்லாருமே அடுத்து வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக அதுக்கப்புறம் நடேசன் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வானதி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப பெரிய வீடாக தான் இருக்குது, நிலா ரொம்ப பெரிய இடத்த பொண்ணு அப்படின்னு அவங்க வீட்டை பார்த்து எல்லாருமே ஆச்சரியம் தான் படுறாங்க. இதுதான் அவங்களுடைய அப்பா அம்மாவை எல்லாரும் அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நிலாக்காவோடைய வீடு உண்மையிலே ரொம்ப பெரிய வீடில், இப்படிப்பட்ட வீட்டை விட்டுட்டு சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து அவங்க இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான், நம்ம வீடெல்லாம் அதுக்கு கால் தூசிக்கு ஆகாதில்லன்னு நம்ம வானதி வந்து நினச்சிட்ருக்காங்க. அடுத்து சாப்பிடும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. இது வரைக்கும் வேணாலையும் அசிங்கப்படுத்தின எல்லாத்தையும் நிலா மறந்துடுவாங்க. ஆனால் இப்போ முக்கியமாக இந்த வீட்டு பெரிய மனுஷன் நடேசன் அவர்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. தாஸ்க்கும் அவருக்கும் சண்டை வருது. ஸோ இதனால் வந்து தாஸ் வந்து நடேசனை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுட்டாரு, அடிக்கவும் செஞ்சிடறாரு. இது எதனால் வந்துச்சு அப்படின்னா, சாப்பிடும்போது தெரியாமல் வந்து நடேசன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கால் பெஞ்சிங்கில் கால் வச்சுட்டு இருக்கும்போது அதை தாஸை தாக்கிடுது. லேசாக அவர் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஆயிடுறாரு. அதுக்காக காலை மடக்கி வைக்க தெரியாதா அப்படின்னு அவரை பார்த்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவோம். நடேசன் பதிலுக்கு என்னடா தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு கேட்டாலையும் அது தாஸ் வந்து மன்னிக்காமல், அவர் அவ்வளோ பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்டோம் மன்னிக்காமல் கோவப்பட்டு அவர் மேலே சட்டையை பிடிச்சி கோவத்துக்கு வரவும் சண்டையே ஆகிடுது. சோழன் வேகமாக ஓடி வந்து என் அப்பா சட்டையை பிடிக்கிறேன்னு அவ்வளோ கோவத்தோடு கேட்டார். இது வரைக்கும் நடேசனை ஒரு ஆளாக கூட மதிக்காத சோழன் நடேசனுக்காக அந்த இடத்துல விட்டு கொடுக்காம சண்டை போட்டாங்க. சோழன் மட்டுமே கிடையாது, பாண்டி சேரன் எல்லாருமே வந்து பிரச்சனை வேண்டான்னு தடுத்து விட்டாங்க. அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சேரன் கேட்குறாரு. அண்ணன் நீ எதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், அவர் எந்த தப்புமே பண்ணலை, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலாமே வந்து ஐயோ நிறுத்துறீங்களா அங்கிள் என்னாச்சு அப்படின்னுவும், நான் தெரியாமல் தாம்மா காலை நீட்டி வச்சுருந்தேன், ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு, நான் சாரி கேட்டுட்டேன் அண்ணா அப்படின்றாங்க. அண்ணா என்னென்ன இது வயசில் அவர் எவ்வளோ பெரியவர், நம்ம அப்பா மாதிரி, நான் அவர் உங்ககிட்ட சாரி கேட்குறாரு, ஏன்னா இப்படி கோவப்பட்டு அடிக்கிறா அப்படின்னுவோம். யார் இந்த ஆள் எனக்கு அப்பாவை ச்சே ஒரு பிச்சைக்கார குடும்பம் அப்படின்னு கேவலமாக பேசவும் நிலாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. போதும் நிறுத்தினேன் அப்படின்னு மாலையை தூக்கி கழட்டி போட்டுட்டு ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்க ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க, இப்போ நீ அப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லையா அப்படின்னுவோம். அவரோட அண்ணன் மன்னிப்பு கேட்க முடியாதுன்றாங்க. அவ்வளோதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல, உங்கள் ஆளுங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு உங்கள் பொண்ணு நீங்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, எங்களுக்கு சந்தோஷம், எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு. உடனே ஃபங்க்ஷனில் எல்லாருமே இதை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு இன்சென்டிவாக தான் இருக்குது. நிலாவுடைய அப்பா அம்மா எல்லாருக்குமே வந்த இடத்துல இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா நிலா கோவமா எல்லாரும் கூப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட அந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, கௌரவத்தை மீட்கணும் அப்படின்றதுக்காக நிலாவுடைய அப்பா ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினச்சாரு. ஆனால் அதே ஃபங்க்ஷனில் அவருடைய மானம் மரியாதை கௌரவம் இன்னும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சு. இதனால் அடுத்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.